ஹலோ சொந்தங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னிலா சுதஹரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப்பு, ஒரு ஃபேமிலி ட்ரிப். ஃபேமிலி ட்ரிப். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்ரிப்பு போக போகிறோம், ஃபேமிலியோடு போக போகிறோம். இது ரொம்ப நாளாக பிளான் போட்ட ட்ரிப்பு, அதை இப்போ தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேக்கிங் பண்றோம். இன்னும் 2 hours ட்ரெயினுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். 2 hoursலாம் ட்ரெயின் கிடையாது. நம்ம இங்க இருந்து கார்ல போறோம், அதுக்கப்புறம் தான் ட்ரெயின்ல போறோம். லூஸ் மாதிரி மாத்தி மாத்தி வளர்த்திட்டு இருக்காங்க. நான் குளிச்சிட்டு ரெடியா இருக்கேன், குளிக்கவே இல்லை, அழுக்கு மூட்டை. நான் காலையில குளிச்சிட்டோம். போய் சொல்றான் போய் சொல்றான். அப்புறம் என்ன சொன்னாச்சு, இருங்க. அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து பேக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்னென்ன பேக் பண்றோன்றதை நாங்கள் ஒரு குட்டி கிளிம்ஸா காமிக்கிறோம். நம்ம இன்னும் முக்கியம், நம்ம வந்து எங்க ட்ரிப்பு போறோம் அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் ரீல்ஸ் போட்டுட்டோம், உங்களுக்கு தெரியும். இப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, ஓகே, இட்ஸ் ஓகே. நாங்கள் வந்து ரீல்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயில்ல அப்படி போட்டிருப்பாங்க. சரி, ஓகே. சர்ப்ரைஸ் தராங்களா? இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க எங்கே போகிறோன்றதெல்லாம். அதை நான் வந்து வளவலன்னு பேசி உங்களை போர் அடிக்க விரும்பல. நம்ம என்னென்னலாம் பேக் பண்ணுறோம், கை வலிக்குது, நம்ம என்னென்னலாம் பேக் பண்ணுறோன்றதை நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய். எப்பயுமே ட்வின்னிங் தானே பண்ணுவோம், அதனால் வந்து ட்ரெஸ் எல்லாம் நான் வந்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்து பேக் பண்ணுவோம் எந்த ட்ரிப்பு போனாலும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த கேரளா ட்ரெஸ் வந்து எதுக்குன்னா, நம்ம கோயில் போகும்போது ட்ரெடிஷ்னலாக போகணுன்றக்காக அதை எடுத்து வச்சுருக்கோம். மீதி எல்லாமே இப்படி பேராக எடுத்து வச்சுருக்கோம். அங்கே நடுவில் கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இன்னும் ட்ரெஸ்ஸு ஃபில் பண்ணல. இப்போ நாங்கள் இனிமேல் தான் எடுத்து வைக்கணும். அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் வியர்ஸ்லாம் 2 பேருதும் வச்சுருக்கோம். அப்புறம் இப்படி தான் நான் வந்து கொஞ்சம் கச்சாமச்சான் தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நாங்கள் வந்து பேக் பண்ண போகிறோம் இனிமேல் தான். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 6 ஆக போகுது. நாங்கள் வந்து 7 o'clock கிளம்பணும். டைம் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது. ஓகே, பை. என்னடா டூர் போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ எங்கே வண்டியில் போயிட்டுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். டூருக்கு கிளம்புறதுக்கு இன்னும் நம்ம 1 hour தான் டைம் இருக்குது. 1 hour கூட இல்லை முழுசாக. ஆனால் நாங்கள் இப்போ ஷாப்பிங் போகிறோம். எங்கே போகிறோன்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆரில் இருக்க மிஸ்ட் தான் வந்திருக்கோம். இதில் வந்து 1 kg ட்ரெஸ் வந்து 655 rupees. நிறைய பேர் எங்களோட நிறைய காஸ்டியூம்ஸ் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருப்பீங்க. அந்த கெஸ்ட் டிஷர்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் நாங்கள் இங்கே தான் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு லிங்க் கொடுங்கன்னு கேட்டால் நான் என்ன லிங்க் கொடுக்குறது. இப்போ நம்ம வந்து அடுத்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு வந்து மோர் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். தேனி மூட்டை என்ன எடுக்குது, தேனி மூட்டை என்ன எடுக்குதுன்னு கேட்டேன். என்ன சரி பாப்போம், சின்னது எடுக்கவா பெருசு எடுக்கவா? சின்னது. நிக்காது, 2 போதுமா? ஷாப்பிங் முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு கடகடன்னு கிளம்பிட்டு நாங்கள் வந்து திருப்பி ட்ரிப்புக்கு கிளம்பணும். ஸோ see you, bye bye. இப்போ நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். எங்கள் அத்தை, இவங்க அந்த ஆயா வந்து எங்கள் அப்பாவோட அம்மா. ஸோ எங்கள் மாமா, பாப்பு, நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். இப்போது எங்கள் அப்பா, அம்மா, ஆயா, தாத்தா, அப்புறம் என் தங்கச்சிலாம் வந்து இன்னொரு காரில் வராங்க. ஸோ முன்னாடி போயிட்டுருக்காங்கல்ல, அந்த காரில் தான் அவங்க எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். விழுப்புரத்துக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு காரில் வந்துட்டோம். பிகாஸ் பாண்டி டு ட்ரிவாண்ட்ரம் வந்து டேரக்ட் ட்ரெயின் கிடையாது. ஸோ விழுப்புரம் டு ட்ரிவாண்ட்ரம் தான் நம்ம போகிறோம். இப்போ இந்த பக்கியில் வந்து 2 பக்கியாக எடுத்துக்கிட்டோம். ஸோ நாங்கள் எல்லோரும் ஒரு பக்கியில், அப்புறம் ஆயா தாத்தாலாம் ஃபஸ்ட்டு இன்னொரு பக்கியில் நாங்கள் வந்து அமுச்சு வச்சுட்டோம். பிகாஸ் பாப்பாவும் அப்பாவும் காரை வந்து பார்க் பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ எல்லோரும் வந்து 5 minutes முன்னாடி தான் வந்திருக்கோம். இப்போ டைம் என்ன பாப்பு காட்டு, இப்போ தான் 10:20. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, கார சட்னி, கிரேவி வீட்டில் இருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நைட்டு டின்னர் வந்து இப்போயே முடிச்சிட போகிறோம். இன்னும் ட்ரெயின் வரல. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை, நமக்கு எடுத்து வச்சுட்டாங்க அத்தை. இங்கே நாங்கள் தான் இது எங்களை வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேர் வந்து இந்த அவுட்ஃபிட்டில் தான் இருக்கோம். ரெட் கலரில் நாங்கள் வந்து ட்ரெஸ் போட்டிருக்கோம். வழக்கம் போது க்ளீன் பண்ணியிருக்கோம். ஐயோ, எங்கள் அம்மா லைட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பார்க்குறேன்.
ஸோ இப்போ வந்து ட்ரெயின் வந்துட்டுருக்கு, நம்மளோட ட்ரெயின் தான் இது. இப்போ ட்ரெயின்குள்ளே ஏறி உட்காந்துட்டு பாப்பு வந்து இட்லி கலர் சட்னிலாம் வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. நாங்கள் ரொம்ப ரஷ்அப் பண்ணி தான் வந்தோம். வந்து 5 மினிட்ஸில் ட்ரெயின் வந்துடுச்சு. அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டோம். இப்போ வந்து மார்னிங் வெடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து ட்ரெயினில் 2 பேரும் ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருக்கோம். அப்புறம் வந்து அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டு ட்ரெயினில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டு நான் வந்து கொஞ்சோண்டு கேக் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். எனக்கு ட்ராவலில் நான் ரொம்ப ஃபுட் எடுத்துக்க மாட்டேன், எனக்கு வந்து ஒத்துக்காது. இப்போ நம்ம வந்து ட்ரிவாண்ட்ரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ லக்கேஜஸ்லாம் இறக்கி வச்சுட்டு இப்போ நமக்கு நம்மளோட வேனுக்காக வெயிட் பண்ணுறோம். நம்ம ஏசி ட்ரெயின் அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் தான் வந்திருந்தோம். ஸோ ஓரளவுக்கு நல்ல தூக்கம் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளோட வேன் வந்து வந்துருச்சு. இந்த வேனில் தான் நம்ம போகிறோம். நாங்கள் 2 பேரும் லாஸ்ட்டு சீட் எடுத்துக்கிட்டோம். என் தங்கச்சி எங்கள் கூட வந்து உட்காந்துருச்சு லாஸ்ட்டு சீட்டில். இப்போ நாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ மார்னிங் டிஃபன் வந்து சில பேர் கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. அதை சாப்பிட்றதுக்காகவும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காகவும் போயிட்டுருக்கோம். அதை முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய். இப்போ நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு வந்து ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் கோயில் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போகணும்ல. ஃபஸ்ட்டு வந்து கோயில் தான். ஸோ இந்த ரூம் தான் நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ 3 ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம வந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்து ஒரு கேரளா அவுட்ஃபிட் வியர் பண்ணியிருந்தேன். பாப்பு எனக்கு மேட்சிங்காக 2 பேரும் வந்து ஒரு கேரளா கப்பல் மாதிரி நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம வந்து பத்மநாப சுவாமி டெம்பிளுக்கு போகிறோம். அதனால் நாங்கள் வந்து ஒரு கேரளா கெட்டப்பில் இருக்கோம். எதுக்கு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த கோயிலுக்கு போகிறோம்? பத்மநாப சுவாமி கோயிலுக்கு வந்து போக போகிறோம். அதனால் நாங்கள் வந்து ஃபேமிலியாக ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகிருக்கோம். ஸோ அங்கே கோயிலில் வந்து ஃபோட்டோஸ் அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ கேப்சர் பண்ணி உங்களுக்கு போட்டோம். கேரளா டச்சில் கட்டி. ஓ எஸ். பாப்பா வரும்போது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ட்ரெடிஷ்னல் வியரில் தான் அலோவ் பண்ணுவாங்க. லேடிஸ்னால் பேண்ட் கூட, அதாவது சுடிதார் பேண்ட் கூட போடக்கூடாது. ஜென்ஸ் வந்து ஷர்ட் போடக்கூடாது. மேலே வேணால் இந்த மாதிரி கிளாத் போட்டுக்கலாம். நான் பாப்பு வந்து இந்த மாதிரி போட்டு தான் கூப்பிட்டு போனேன். எங்கள் டேடி வந்து போடாமல் வந்தார். பத்மநாப சுவாமி கோயில் வந்து போயிட்டு வந்துட்டோம். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, த்ரில்லிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. எங்கள் தாத்தா வந்து காணாம போயிட்டாரு. அவரு நாங்கள் வந்து தேடி இவரும் அவங்க அப்பாவும் போயிட்டு தேடினாங்க, கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு. வெயிலில் மயக்கம் வந்துட்டு வேறு எங்கேயோ போய் உட்காந்துருந்துருக்காரு. அவருக்கு யாரோ ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க போல். அவருக்கான நாங்கள் பயந்து போயிட்டாக்கு அப்புறமா அவராக ஏஞ்சி வந்துட்டாரு. நாங்களாம் வேனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இப்போ வந்து சேஃபாக எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா என்கிட்ட மொபைல் இல்லை, அதனால அவரால் எங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. ஓகேவா? கோயிலுக்கு போகிறோம். ஓகே. சரி. இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, லஞ்ச் சாப்பிட போயிட்டுருக்கோம். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நம்ம ஒழுங்காக சாப்பிடல. வாழை இலை ஹோட்டலாம் எங்கள் அப்பா சொல்கிறாரு. வாழை இலை ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட போகிறோம். இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பொன்முடி போக போகிறோம். ஸோ பொன்முடி பியூர் வெஜிடேரியன் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ரம்ஜான் அதுவுமே எங்களுக்கு வந்து நான்வெஜ் கொடுக்கல, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் வந்துட்டோம். பிகாஸ் நம்ம மார்னிங் வந்து நான் சொன்னல டிஃபன் சாப்பிட போகிறோம். நம்ம சாப்பிடலன்னா கோயில் சாத்திடுவாங்க, டைம் ஆகிடுன்னு சொல்லி நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக கோயில் போயிட்டோம். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. பாப்பும் நானும் பிரிஞ்சு உட்காந்துருக்கோம். ஏன்னா அவங்க எல்லோரும் மீல்ஸ் சாப்பிட்றாங்க. எனக்கும் அது சரி வர்றது. ஏன்னா நான் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நானும் எங்கள் அம்மா அப்புறம் என் தங்கச்சி வந்து எங்கள் கூட உட்காந்துக்குச்சு. நாங்கள்லாம் வந்து வேறு ஐட்டம்ஸ் சாப்பிட்டோம். எங்கள் அப்பா பாப்பு அவங்க எல்லோரும் வந்து மீல்ஸ் சாப்பிட்டாங்க. அவங்க எல்லோரும் நல்லா கட்டுன்னு கட்டினாங்க மீல்ஸு. நானும் எங்கள் அம்மாவும் கர்ட் ரைஸ் வாங்கி பாதி சாப்பிட்லான்னு பார்த்துட்டு நான் பாதி வச்சுட்டு ஃபுல்லாக 4 கப்பு பாயசத்தை அமுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஆன் தி வே டு பொன்முடியில் தான் நம்மளோட ஸ்டே இருக்க போகுது. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இவங்க தான் என்னோட அம்மாவோட அம்மா, இந்த ஆயா. இப்போ நம்ம வந்து டீ குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து டீ காஃபிலாம் குடிச்சிட்டு நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ
ஸோ இதுதான் பொன்முடி செக் போஸ்ட்டு. இது வந்து நம்ம ஈவினிங் ஒரு 4:30 தாண்டிட்டோன்னா நமக்கு வந்து சேஃபு. இல்லைனா வந்து யானைலாம் வந்து க்ராஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொன்னார். இப்போ இங்கே ஒரு செக் போஸ்ட், இதுக்கு லெஃப்ட் சைடில் தான் நம்மளோட ஸ்டே இருக்குது. ஆனால் நம்ம இதை தாண்டி மேலே வந்து டாப்புக்கு வந்திருக்கோம், ஹில் டாப்பு, பொன்முடி ஹில் டாப்புக்கு. எல்லோரும் கீழேயே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. நானும் பாப்பும் மட்டும்தான் மேலே வரைக்கும் போகணும். என் தங்கச்சி கூட வரல, பாதியில் உட்காந்துருச்சு டயர்டாகி. இது வந்து டாப் ஆக்சுவலாக கிடையாது. இதை விட ஹில் டாப் ஒரு இடம் இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கே போகல. அது ரொம்ப ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து வியூ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கீழே இறங்கும் போது எங்கள் அப்பா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுட்டு ரொம்ப நேரமாக கத்திட்டு இருந்தார், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட ஹோட்டல் செக்இன் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து கேடிடிசி கோல்டன் பீக் ரெசார்ட். இதுதான் நம்ம வந்து ஸ்டே பண்ணுற ஹோட்டலு. இதுதான் ரிசப்ஷனு. ஸோ இங்கே தான் நம்ம வந்து செக்இன் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. வெதரும் வந்து மாறிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் காலையில் வெயிலாக இருந்தது, இங்கெல்லாம் வந்து நல்ல க்ளவுடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து லக்கேஜஸ்லாம் இறக்கிட்டு நம்ம ரூம்ஸ் வந்து செக்இன் பண்ண போகிறோம். சுற்றி வந்து மரங்கள்லாம் இருந்துச்சு நிறையா. அது வந்து ஹில் டாப்பு தானே, அதனால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.